வெல்கம் டு ஊர் பொரளி சேனல். அண்ட் இன்னைக்கு மாத்தி மாத்தி கேட்க போற கேள்வியில யார் ஆன்சர் தப்பா சொல்றாங்களோ அவங்க மூஞ்சிய இந்த பவுடர்ல முக்கி எடுக்கலாம். ஓகே, நைட்டு விசில் அடிக்க கூடாது அப்படிப்பாங்க. ஏன் பாய்ஸோட கேர்ள்ஸையும் குள்ளமா இருக்கணும், பாய்ஸ் எல்லாமே ஒரு இன்ச்சியா ஹைட்டா இருக்கணும்? அதுக்கு என்ன ரீசன்? தாலி கட்டதுக்கு வசதியா. நீங்க கெட்டுறது அவுக்குறதுலயே இருங்க. Height is nothing, manas is everything. நான் சொல்லி முடிச்சிட்டேன். உடம்புக்கு ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பறக்குது பவுடர்லாம். ஆன்லையா இருக்கு. மேம் ஆன்லைன் தான் இருக்கு. கண்ணுக்கு தெரியலையா? கண்ணாடி போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन ஆரம்பிக்கலாமா? பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல கோயிலுக்கு போக கூடாது, தீட்டும்பாங்க. ஏன்? இதோட ஆன்சர் எனக்கு தெரியும். மூஞ்சியும் முகர கட்டையும் கேள்விப்பட்டிருக்கீங்க கோயிலுக்கு போக கூடாதுன்னு. பிகாஸ் பழங்காலத்துல, அதாவது பீரியட்ஸ்லாம் அப்பெல்லாம் வந்து நாப்கின்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அதனால வந்து பீரியட்ஸ் வந்து ட்ரெஸ்ல ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி வெளியில பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால வந்து அந்த டைம்ல பெயினும் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வீட்டுல ரெஸ்ட் எடுத்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த டைம்ல வந்துட்டு வெளியில போயிட்டு அலைஞ்சிட்டு வந்துட்டு அப்படியே ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இது ஓரளா கரெக்ட் தான் மக்களே, நான் ஒத்துக்கிறேன். பட் என்னோட இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட் ஆன்சர் என்னங்கிறதா சொல்லியிருக்கேன். I have no punishment. ஆளும் சைஸையும் பாரு. ஏன்னா இதுக்கே பனிஷ் பண்ணிருக்கணும், நான் தான் பண்ணல. ஏதோ பெண்மணி அப்படிங்கறதா சொல்லிட்டாங்க போல. என்ன மணியா? மணியே மணியின் ஒளியே. கேட்கல. ஹலோ, நானும் பல கேட்கல. இருங்க, ஆன்சரை ஃபுல்லா சொல்லுங்க. மக்களே இருங்க மக்களே, நான் சொல்றேன். இந்த பழைய காலங்கள்ல வந்து கோயில்கள் வந்து பெரும்பாலும் வந்து கற்களால் கட்டப்பட்டது. இப்ப நம்மளுக்கு கோயில்கள் இருக்க வசதிகள் அப்ப கிடையாது. செகண்ட் திங் என்னன்னா, பெண்களுக்கு மாதவிடா டைம்ல இப்போ பேட்ச் சேஃப்டிஸ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் அப்ப அந்த காலகட்டங்கள்ல கிடையாது. இன்னொன்னு, பெண்களுக்கு அதிக வேலைகள் அப்ப அதிகமா இருந்துச்சு. வயல் வேலைகளா இருக்கட்டும், வீட்டு விளையாட்டும், கடின வேலைகள் அதிகமா இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்துல பீரியட் டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரெஸ்ட் இருக்கணும், அந்த நேரம் தனியா இருக்கட்டும். மற்றபடி தீட்டுங்கிறது மற்றபடி கோயிலுக்கு போனா தீட்டு அப்படிங்கறதுலாம் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் பல பெண் தெய்வங்களையும் நம்ம வழிபாடு பண்ணதான் செய்யறோம். தீட்டுனாலே இங்க தப்பா நினைச்சிட்டீங்க அந்த வார்த்தையை. ஓய்வு பிளஸ் தனிமை, இதோட மீனிங் தான் தீட்டுங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தமே. தீட்டுங்கிறதே ஆக்சுவலி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அசுத்தமான வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்க. காலப்போக்கில் மாறினால என்ன ஆயிடுச்சு, கோயில போனாலே தீட்டு, கோயில போக கூடாது, இந்த மாதிரி அதை காலப்போக்கில் மாத்திட்டாங்க. ஸோ தீட்டுங்கிறது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது. ஆக்சுவலி அது ஒரு நல்ல வார்த்தை. உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதை இனி வர்ற உங்களோட குழந்தைகளுக்கா இருக்கட்டும் சொல்லி கொடுங்க தயவு செஞ்சு. ஓகே சார். இப்ப நீங்க தீட்டை பத்தி சொன்னீங்களா, அதே மாதிரி கொஸ்டின் நான் எடுத்தேன். என்னன்னா, இப்ப பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது, அதையும் வந்துட்டு தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லு, கேள்விப்பட்டது கூட இல்லையா நீங்க? இல்லையே, நம்ம வீடுகளை எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிஸ்டர்பன்ஸா இருக்கும், யாரா ஏதாவது வைலன்ஸா பண்ணிடக்கூடாது, ஏதாவது பிரச்சனை. வைலன்ஸா நீ தான் பண்ணல, பொண்ணா பார்த்தாலே வைலன்ஸ் பண்றது நீ தான். கிறுக்கு லூஸ் மேல என்னல இது? ஆக்சுவலா அதுக்கு என்ன ஆன்சர்னா, அது தீட்டு கிடையாது, தட் இஸ் ஃபார் சேஃப்டி பர்பஸ். இதைத்தானே நானும் சொன்னேன். அப்ப எனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாதுல்ல. அந்த சேஃப்டிக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இது அதெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் எனக்குலாம் தெரியாது. ஒன்று முக்குங்க. அது வந்துட்டு ஆக்சுவலா தீட்டு இல்ல, அது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்லப்பட்டது. என்னன்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வந்து பிரெக்னன்சி வந்து ரொம்ப ரிஸ்கானதா இருந்தது. ஏன்னா வந்துட்டு போதுமான மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காது, நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அவங்க ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கலாம், மாட்டு வண்டியில போகலாம், ரோடு வந்துட்டு ரஃபா இருக்கும், போற வழி வந்துட்டு குண்டும் குழியுமா இருக்கலாம். எனக்கு குண்டும் குழி நடுவுல வந்துட்டு வாஷ்ரூம் இருக்காது. ஸோ அதனால வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகலாம், ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸியா இருக்கலாம். ட்ரெஸ் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தாலே ஒரு ஜிகி ட்ரெஸ், நெக்லஸ், இந்த மாதிரி நிறைய மேக்கப் போட்டு இந்த மாதிரி நிறைய ஜுவல்லரி போட்டு தானே போவோம்.
சோ வந்து ரொம்ப நாம இல்ல நீங்க சோ அந்த மாதிரி ரொம்ப டைட்டா போடுறதால அவங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம் அந்த பிரெக்னன்சி டைம்ல. சோ அது போக வந்துட்டு கூட்டம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, கூட்டம் நிறைய பேர் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் பரவுறதுக்கும் சான்சஸ் அதிகம். இப்படி எத்தனையோ ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அம்மாவும் குழந்தையும் எதுவும் ஆகிராம சேஃப்டி பர்பஸுக்காக மட்டும்தான் சொல்லப்பட்டதுதான் இது. அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுன்னா வர்றது தப்பு, தீட்டு அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்ப அம்மா வந்துட்டு ஹெல்த்தியா இருந்தாங்கிற பட்சத்துல வந்து தாராளமா அவங்க வந்துட்டு போகலாம், ஃபங்க்ஷனுக்கு தாராளமா போகலாம். மத்தபடி